கஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது முக்கியமான வீடியோ. ஏன்னா கரீனாக்காரன் என்ன விரல் சப்பிட்டா இருக்கான்னு தெரியாமல் தான் கேட்குறேன். போகிற மேட்ச்லாம் ஹேக்கர் தான் வராங்க பாருங்கள் நீங்களே. நான் ஹேக்கர் வந்த மேட்ச்சை மட்டும் தனித்தனியாக கிளிப் எடுத்து போட்டிருக்கேன். இதில் எவன் தெரியுமா ஹேக்கரு இருங்க, எவன் தெரியுமா ஹேக்கரு இருங்க, வெயிட் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டில் இருக்காங்க ஆண்டோ ஒய்டி 1, அவன் ஹேக்கரு. அவன் இல்லை அவன். இப்போது நாங்கள் வந்து இது ரேண்டம் பிளேயர் கூட போன மேட்ச் கிடையாது, நானே டீம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடுன்னு என் கூட ஒருத்தன் வந்தாலும் அவன் ஹேக்கர்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். நானும் சும்மா தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் போஸ்டி போட்டனால இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அவன் டவுனு என்னன்னு பார்த்தா உண்மையாகவே ஹேக்கரு. இவன் ஹேக்கர் கிடையாது, ஒரு பொம்பளை வரும் பாருங்க, நான் வெளியே போனால் இவன் ஹேக்கரு. கரீனாக்காரன் என்ன விரல் சப்பிட்டா இருக்கான், எந்த மூலையில் உட்காந்து விரல் சப்பிட்டால தெரியாமல் தான் ஹேக்கிறேன் நான். இது ஒரு ஹேக்கரா இருங்க, அடுத்த ஹேக்கரை போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க ஆனர் ஸ்கோர் லோன் காட்டுதா. ஏன்னா 4 மேட்சை தொடர்ந்து ஹேக்கர் வராங்க. 4 மேட்சை தொடர்ந்து ஹேக்கர் வந்தான், அடிச்சுட்டு போயிட்டான். நான் ஒரு டேமேஜ் கூட எவனுக்கும் பண்ணல, அதனால ஆனர் ஸ்கோர் அப்படின்னு போயிட்டு. கைஸ் இந்த மேட்ச்சில் ஹேக்கர் வரல, தெரியாமல் நான் எடுத்தேன். வெயிட் பண்ணுங்க, ஆனர் ஸ்கோர்லும் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள் 4 மேட்ச் தொடர்ந்து ஹேக்கரு, அதில் ஒரு மேட்ச் 2 பேர் ஹேக்கரு. நீங்களே பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த மேட்ச்சில் ஹேக்கர் வருவோம் பாருங்களேன். யார்த்தன் ஹேக்கரு அந்த STH லட்சு அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒருத்தர் இருக்கான்ல, அது ஃபுல்லாக தமிழ் ஸ்குவாடு. அதுவும் சொல்லி வச்ச ஸ்குவாடு தான், எங்களை மாதிரி தான் தமிழ் ஸ்குவாடு. சரியா, இப்போது தலை வெளியே காட்டினாலே அடிப்பான். இதெல்லாம் அவன் ஸ்பீட் ஹேக்கரு, ஹெட்ஷாட் ஹேக்கரு, வால் ஹேக்கரு, இல்லை ஸ்பீடாக வந்து அடிக்கிறான். என்ன ஃபீலிங் பாருங்க, அந்த ஸ்கை மாஸ்க் போட்டிருக்காங்க. இது பாருங்க, தலையை காட்டினாலே இது பாருங்க என்ன வேகமாக வர்றான் பாருங்க. சரியான ஸ்பீட் ஹேக்கரு. நீங்கள் நெக்ஸ்ட் மேட்ச்லாம் பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்களேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிடுவேன், ரிப்போர்ட் பண்ணி விடுங்கடா, நம்ம அந்த இந்த மேப் வந்துட்டா, அதனால் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சென்டர் வீட்டுக்கு ஏறி போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். அப்போது ஏறி போகும்போது என்ன நடக்குது பாருங்க, நீங்களே பாருங்கள். ஏறி போகும்போது என்ன நடக்குங்க, என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். இப்போ ஏறி போகும்போதே ஒருத்தர் டவுன் ஆகாம பாருங்களேன். அங்கே பாருங்கள் ஒருத்தர் டவுன் மேலே பாருங்கள் டவுனா. இப்போ நானும் அதனால் பயந்துட்டு இங்கேயே நிற்பேன். இங்கே பாருங்கள் என்ன வேகமாக வராமல் இருக்கேன். தலை விதி காட்டினாலே அவ்வளோதான், பரலோகம் தான். இதில் ஒரு வாட்டி இவன் அமௌண்ட் போட்டான், அதனால தான் நான் காட்டில் அமௌண்ட் போட்டதுனால. இப்போ அடுத்த மேட்ச் பாருங்கள், இன்னொரு மேட்ச்சில் அவன் இன்னும் 2 ஏக்கர் வந்திருப்பான் அடுத்த மேட்ச்சில். பாருங்கள் இந்த மேட்ச் பாருங்கள். இதில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதில் 2 ஹேக்கரு. யாரெல்லாம் தெரியுமா ஹேக்கரு? வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். இந்த ஹிந்தியில் பேர் வச்சுருக்காங்க, அவன் ஒரு ஹேக்கரு. அதுக்கப்புறம் இந்த ஜோரோச்சி அப்படின்னு வச்சுருந்தால ஃபஸ்ட்டும் செகண்டும் ஹேக்கர். சரியா, அவங்க என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மேட்ச் நான் ஃபுல்லாகவே உங்களுக்காக காட்டுறேன். இங்கே வருங்க, வெளியே தலையை காட்டினோன்னே போச்சு. இவருங்க எல்லோரும் வரிசைடும் இவருங்க இவரை அடிச்சுட்டு சுட்டு வர காமிக்கிறாங்க. என் ஆனர் ஸ்கோர்லாம் போச்சு. என் ஃப்ரெண்டு கூட இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கணும். நான் என்னன்னா இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா, ஆனர் ஸ்கோர் இல்லைன்னொன்னே அவங்க சரி நான் யூடியூப்பில் போட்டுட்டு வரேன், நீங்கள் வேறு யார் கூடயாட்டு விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் என் ஃப்ரெண்டை நான் இன்னொரு ஃப்ரெண்டு தான், என்னோட ஃப்ரெண்டை அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். சரியா, அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். நான் எல்லோரும் இங்கேயே வந்துடுவோம், இங்கேயே உட்காந்துருவோம் அப்படின்ட்டேன். அதனால் இப்போ எல்லோரும் இங்கே இருக்கானுங்களா, இப்போ நான் இங்கே வந்து நின்றுவேன். எல்லோரும் இங்கே தான் இருப்போம். இப்போது உள்ஃப்ரா ஒருத்தன் வரும், ஜோரோ சீட்டு
இவன் தான் ஹேக்கரு. அதுக்கப்புறம் அந்த ஹிந்திக்காரன் பாருங்க அசால்ட்டாக அடிக்கிறான் ஹேக்கை போட்டுட்டு. அது என் ஃப்ரெண்டுலாம் கேட்கானுங்க, ஏன்னா நம்மளும் 10 ரூபாய்க்கு ஏதாட்டி இருந்தால் போட்டு வர மாதிரி பேனல் யூஸரு ஹேக் யூஸரு கடுப்பாகிறதில்ல அப்படின்னானுங்க. சரி பார்த்து போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விளாட ஆரம்பித்தோம். அதே மாதிரிப்பா இது வந்து பாருங்க எனக்கு கடுப்பாக எப்படி என்னால் நாங்கள் எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அவனுக்கு. சரியா ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டேன். ஏகே எடுத்தனா எடுத்துட்டு இந்த பக்கம் போகும்போதே டவுன் பாருங்க. இப்போ டவுன் ஆகும் அவ்வளோதான். மொத்த டீமும் காலி. அடுத்த செகண்டு இப்படி ஷார்ட்டாக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள மொத்த டீமும் காலி பண்ணிட்டான். கரீனா வேற என்ன விரலா சப்பிட்டு இருக்காங்க தெரியாம தான் கேட்குறேன். கடுப்பாக வருது கைஸ். நீங்களும் நான் சொன்ன பிறகுனா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க முடிஞ்சா. வீடியோ ஃபஸ்ட்லேருந்து வேணாலும் பாருங்கள் கைஸ். அந்த ஹிந்திக்காரனுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஹிந்திக்காரனுக்கு நம்மளால் டைப் பண்ண முடியாது. சரியா? அதனால் நான் சொன்ன அந்த இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. பாருங்க இதில் நாங்கள் எலிமினேட்டே எல்லாம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் பரவாயில்ல சொல்லுவான் பரவாயில்ல ப்ரோ பார்த்துப்போம் அப்படின்னா சரி அப்படின்ட்டு மேலே வந்த டவுனு. சரியா? இந்த கரீனாக்கார விரல் தான் சப்பிட்டு இருக்கான் போல. சுத்துட்டேனா பாருங்களேன். கரீனாக்கார விரல் சப்பிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சத்தியமாக கைஸ். நான் திரும்பியும் சொல்கிறேன், ரிப்போர்ட் மட்டும் பண்ணி விடுங்க. எனக்கு இன்னொரு டவுட்டு, ஏன் என்னோட ஐடிக்கு எவன் ரிப்போர்ட் பண்ணி விட்டான் தெரியாமல் இருக்கு. எவனோ என்னோட ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணி விட்ருக்கான். என்னத்துக்குன்னே தெரியல. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது பொய்ன்னு நினச்சாலும் 92 தான் ஆனர் ஸ்கோர் இருக்குது. 92 தான் ஆனர் ஸ்கோர் இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க 92 தான் ஆனர் ஸ்கோர் இருக்குது. சரியா? ஓகே கைஸ் பாய். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.